கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிறதான வேதத்திலே காணப்படக்கூடியதான பெண்மணிகளை குறித்து நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது ஒரு முக்கியமான ஒரு நபர். அவருடைய பெயர் யோகபேத். யோகபேத் பெயர் யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தில் லேவியின் புத்திரரிலே ஒரு குடும்பத்தாரில் ஒருவன் குமாரத்திகளின் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். ஒருத்தி என்று தான் சொல்லப்பட்டிருக்குது. வேதத்தை நம்ம ஆழ்ந்து பார்க்கும் பொழுது அவருடைய பெயர் யோகபேத் என்று சொல்லப்படுகிறது. இவர்களை ஏன் நான் விசேஷித்தவர்கள் என்று சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த வேளையில் அவர்கள் மோசேயை பெற்றெடுத்த தாய். மோசே இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தினவர். மகா பெரிய தேவனால் வழிநடத்தப்பட்டதான ஒரு பெரிய தேவ மனுஷன். அவர் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு கர்த்தர் வழிவகைகளை உண்டு பண்ணினார். அந்த காலத்தில் பார்வோன் ராஜா அந்த இடத்துல குழந்தைகளையெல்லாம் நயல் நதியிலே போட வேண்டும், அவர்கள் பலுகி பெறுகிறார்கள் என்று கண்டு அவர்களை ஒரு கட்டுப்படுத்த விரும்பினான். அந்த நேரத்தில் மோசே மட்டும் தப்புவிக்கப்பட்டான். அவன் தாய் அவனை மிக பத்திரமாக 3 மாதம் அளவும் அவளை பாதுகாத்தாள் என்று பார்க்கிறோம். இந்த நேரத்தில் பார்க்கின்ற வேளையில் ஒரு குழந்தை 3 மாதம் அளவும் அரசனுடைய கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருந்ததான அந்த கொலை செய்து விடுவோம் என்கிற மிரட்டலிலே பார்க்கும் பொழுது வீட்டிலே அந்த தாய் அவனை அழாமல் பாதுகாத்து கொண்டாள். அவள் பராமரித்த விதம் என்னவென்று சொன்னால், அவனுடைய சத்தம், மோசேயினுடைய சத்தம் வெளியிலேயே கேட்கப்படவில்லை. அவனை கொண்டு எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்று அவள் எத்தனைத்தவளாக 3 மாதத்துக்கு பின்பு அந்த குழந்தையை பத்திரப்படுத்த முடியவில்லை. ஆகவே அவள் ஒரு நாணல் பெட்டியை செய்து அந்த பெட்டியிலே இந்த குழந்தையை பத்திரமாக அந்த நைல் நதியிலே விட்டு விடுகிறாள். அந்த நைல் நதி ஒரு பயங்கரமான ஒரு நதி. அதில் முதலைகள் உண்டு, ஆபத்துகள் நிறைந்திருந்தது. ஆனாலும் கூட கர்த்தர் இந்த பெண்மணியை கொண்டு இஸ்ரவேலை ரட்சிக்கிறதான ஒரு மகனாகிய மோசேயை எழும்ப பண்ணினாள். அவள் அதோடு மட்டுமில்லாமல் அவள் ஒரு விசேஷித்த பாக்கியத்தையும் பெற்றிருந்தாள் என்று பார்க்கிறோம். மோசேயை வளர்ப்பு சொந்த தாயாக இருந்தாலும் கூட வளர்ப்பு தாயாக இருந்து அவன் வளர்கிறவரை, பால் மறக்கிறவரை தன்னிடத்திலே இருந்து அதன் பின்பு பார்வோனுடைய குமாரத்தியத்தில் கொண்டு போய் விட்டாள் என்று பார்க்கிறோம். வேதத்தில் இப்படி பெயர் தெரியாதவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆனாலும் கூட அவர்கள் விசேஷித்தவர்களாக கர்த்தருக்காக அவர்கள் தங்களை அர்ப்பணித்தவர்களாய் காணப்படுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தருக்கென்று நாம் எதையாவது அர்ப்பணித்து செய்கின்ற வேளையில் கர்த்தர் நம்மை கனப்படுத்த வல்லவராக இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். காத்து வழி நடத்துவார். நல்ல ஆண்டவரே, மோசேயை பெற்ற தாயை குறித்து அறிந்தோம். ஆண்டவரே, யோகபேத் என்கிறதான பெண்மணி எவ்வளவு ஜாக்கிரதையாக அந்த குழந்தையை வளர்த்திருப்பாள் என்று பார்க்கிறோம். அதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு தியாகமுள்ள தாய் தன்னுடைய மகனையே வளர்ப்பும் தாயாக அவள் பராமரித்து வளர்த்ததை பார்க்கிறோம். ஆகவே இந்த வேளையில் இவள் ஒரு அநேக தாய்மார்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களுடைய எல்லா காரியத்தையும் இந்த நாளிலே தேவைகளை சந்திப்பார். ஆமேன்.